அனைவருக்கும் வணக்கம். லேதனா டிரைவிங் ஸ்கூல். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட் சரண்யா மேம். அவங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, என்னோட கார்லேயே நீங்கள் டிரைவிங் சொல்லிக் கொடுக்க முடியுமா? என்னோட ஓன் கார்லன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே மேம், நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு ஹெவி டிராஃபிக்கில் தான்ப்பா கிளாஸே வேணும். ஏன்னா எனக்கு டிராஃபிக்கை ஒரு சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது. அதனால் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் எனக்கு ஹெவி டிராஃபிக் கிளாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் ஓகே மேம்னு சொல்லி செஞ்சி சாலையிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லித்தோப்பு சிக்னல், ஐஜி ஸ்கொயர் சிக்னல், இது ஃபுல்லாக கவர் பண்ணேன். இந்த சுச்சுவேஷன்லாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹெவி டிராஃபிக்காக தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த ஹெவி டிராஃபிக்கில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை தான் அவங்க ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாங்க. இவங்க கற்றுக்கும் போது அவங்க காரை கண்ட்ரோல் பண்ணும்போது ரொம்ப ஒரு பதட்டத்தோடையே ட்ரைவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நல்லா என்கிட்ட டிரைவிங் கற்றுக்கிட்டு இப்போ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாங்க இண்டிவிஜுவலாக. அவங்களே சொல்லியிருந்தாங்க என்கிட்ட, நான் ஒரு நாள் என்னோடய சன்னை கூட்டிகிட்டு நானே கார் எடுத்துகிட்டு போயிட்டேன்ப்பா. நான் கொஞ்சம் டிராஃபிக்கில் நானே ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். இந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் டிரைவிங் கொடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு என்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவும் இல்லை. என்னோடய ஸ்டூடெண்ட் அவங்க டிராஃபிக்கில் எந்த அளவுக்கு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் டிரைவிங் வரும்னு அவங்கக்கிட்ட நான் சொல்வேன், யாராக இருந்தாலும். அதை இவங்களும் கடைப்பிடிச்சாங்க. அதை நான் நிறைய மிஸ்டேக்லாம் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த மிஸ்டேக்லாம் கரெக்ஷன் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் டிரைவிங் வந்திருக்கு. உண்மையை சொல்ல போனால் இப்போ பார்த்திங்கன்னா டிராஃபிக் சுச்சுவேஷன்லாம் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணுறாங்க.